வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல வாரத்துக்கு ஒரு முறை வந்து கீரை வாங்குவீங்க. கண்டிப்பா ஒரு டைம் முருங்கைக்கீரை இது போல செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. சிம்பிளா தான் இருக்கும் இந்த ரெசிபி, ஆனா வந்து சூப்பரா இருக்கும். ஒரு கட்டு கீரையை கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். 100 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். தண்ணி ஊத்தி நல்லா 3 டைம் வாஷ் பண்ணிட்டு அதை குக்கர்ல வச்சு 3 விசில் வச்சிருவோம். கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 10 குண்டு மிளகா, 5 பல்லு பூண்டை தட்டி வச்சிருக்கேன். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கந்து 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு எந்த அளவுக்கு வெங்காயம் ஏத்தமோ அதுல பாதி அளவுக்கு தக்காளியை போட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அலசி வச்சிருக்க முருங்கைக்கீரை இதுல போட்டு வதக்கி விட்டுருவோம். முருங்கைக்கீரை அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா வேக வச்சு வச்சிருக்க பருப்பை இதுல ஊத்திடலாம். அமெரிக்கால முருங்கைக்கீரை வந்து பாத்தீங்கன்னா பட்டேல் பிரதர்ஸ், இந்தியா பஜார், சப்ஜி மண்டி இது போல இந்தியன் கிராசரியில எல்லாத்துலயுமே அவைலபிள் இருக்கு. எப்பெல்லாம் கீரையை பாக்குறோமோ அந்த டைம்ல வாங்கினா இல்லைன்னா காலி ஆயிடும். இப்ப வந்து பருப்பு தண்ணி கொஞ்சமா இருக்கு, அதையும் ஊத்தி கலந்து விட்டுருவோம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிட்டு இன்னும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கலந்து விட்டுடலாம். வாரத்துக்கு அட்லீஸ்ட் 3 டைம் ஆச்சா எந்த வகையான கீரை வேணாலும் எடுத்துங்க, உடம்புக்கு நல்லது. பருப்பு போட்ட முருங்கைக்கீரை இப்ப ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மக்களே.